ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, N2O அண்ட் N2O4 இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 4 மாலிகுல்ஸுக்கும் என்தால்பி வந்து கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் ஃபார் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கான டெல்டா ஹெச் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அப்போ டெல்டா ஹெச் வந்து நம்ம இந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டெல்டா ஹெச் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெல்டா ஹெச் ஃபார் த ரியாக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஃபார் த ப்ராடக்ட் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் ஃபார் த ரியாக்டன்ட் அவ்வளோதான். அப்போ டெல்டா ஹெச் ப்ராடக்ட்ல வந்து என்னெல்லாம் இருக்குது? N2O மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக பார்த்து எழுதணும். N2Oக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க? 81 கிலோ ஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 81 N2Oக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81 கிலோ ஜூல் ப்ளஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செகண்ட் வேல்யூ இல்லையா? அப்போ செகண்ட் வேல்யூனா -393 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 3 கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது, 3 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 3 × -393 வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ 3 இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் அண்ட் ப்ளஸ் வேல்யூ நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ரியாக்டன் சைடு. அப்போ ரியாக்டன் சைடில் வந்து N2O4 வந்து இருக்குது. N2O4க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.7 வந்து கொடுத்துருக்காங்க. 9.7 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 9.7 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 3 கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்குது. அப்போ கார்பன் மோனாக்சைடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -110 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்குது. அப்போ 3 × -110 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த 3 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் தட் ஆன்சர். அப்போ நமக்கு என்ன 81, அப்போ இங்கே மைனஸ் இருக்கனால நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மைனஸ், அப்போ 393 வந்து நம்ம வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1179 வந்து கிடைக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது வந்து மைனஸ், ஏன்னா ப்ராடக்ட் வந்து இது மைனஸ் பண்ணணும் இல்லையா? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் தான் இல்லையா? அந்த மைனஸ் வந்து இருக்குது. இங்கே என்னன்னா 9.7 இதுவும் நமக்கு என்ன பண்ணால் மைனஸாக வந்து மாறிடும். 330 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்குது. அப்போ 1179 -81 இல்லையா? அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து வருது, -1098 வந்து கிடைக்குது. இங்கேயும் நமக்கு வந்து மைனஸ் தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். அப்போ 330 மைனஸ் 9.7 நமக்கு என்ன கிடைக்குது? -320.3 வந்து கிடைக்குது. அப்போ இந்த மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 1198 ப்ளஸ் 320.3 வந்து வருது, which is equal to 1098 -320.3. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து வரும், -777.7 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே எல்லா வேல்யூயும் நமக்கு வந்து கிலோ ஜூலில் தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னன்னா கிலோ ஜூலில் தான் நமக்கு வந்து வரணும்.